நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 இந்த யுத்தத்தை வென்றதால் தாம் இன்று அசத்தியம், தீய செயல், அநியாயம், அதர்மத்திற்கு ஒரு மாபெரும் முடிவை தந்தீர்கள். இனி தாம் இவர்களுக்கு புதிய யுகத்தை, புதிய ஆட்சியை இனிதாக தொடங்க வேண்டும். அங்கே என்றுமே நன்மைகள், சத்திய நியாயத்தின் அரசாட்சிதான். எனவே தாம் தமது கடமையிலிருந்து விலகிவிடாதீர்கள். அஸ்தினாபுரத்தின் ராஜ சிம்மாசனம் தமக்காக எதிர்பார்த்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அதை மதிப்படையச் செய்யுங்கள். கர்ணனின் உயிர் தானத்திற்காக இதுவே மிகப்பெரிய இறுதி அஞ்சலியாகும். महाराजा युधिष्ठिर, महाराजा युधिष्ठिर, महाराजा युधिष्ठिर, वासुदेव श्री कृष्ण, 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 वासुदेव श्री कृष्ण. கடைசியில் தர்மம் வென்றுவிட்டது. ஆமாம், அதர்மத்தை வென்றவர்களுக்கு எத்தகைய பிரமாதமான வரவேற்பு நடக்கிறது இந்த தர்பாரிலே. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். वासुदेव श्री कृष्ण, वासुदेव श्री कृष्ण, वासुदेव श्री कृष्ण, वासुदेव श्री कृष्ण, वासुदेव श्री कृष्ण. महाराजा युधिष्ठिर, महाराजा युधिष्ठिर, महाराजा युधिष्ठिर, महाराजा युधिष्ठिर,
பெரியப்பா, உங்கள் மூத்த மகன் யுதிஷ்டனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ்க மகனே, நீடூழி வாழ்க. வணக்கம் தாயே. நலமுண்டாகட்டும் மகனே. ரிஷி முனிவரே, உத்தரவு மகாராஜா. எனது மகன் யுதிஷ்டனின் ராஜ்யாபிஷேகம் சீக்கிரம் நடக்க வேண்டும். ஆணைப்படியே மகாராஜா. வா மகனே, ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள். உத்தரவுப்படியே பெரியப்பா. शांति पृथिवी शांतिरापः शांतिरोषधयः शांतिः वनस्पतयः शांतिर्विश्वे देवाः शांतिर्ब्रह्म शांति सर्वज्ञं शांति शांतिरेव शांति सामा शांतिरेधि. நீங்கள் உங்கள் கைகளால் ஆசீர்வதித்து இந்த ராஜமுகுடத்தை தர்மண்ணாவின் தலையில் சூட்டுங்கள். பெரியப்பா, நான் உங்கள் நிழலின் கீழே இருக்க விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் பெரியப்பா. மகனே யுதிஷ்டிரா, நீ என்னையும் வென்று விட்டாய். நீ எப்போதும் வெற்றி பெற எனது மனப்பூர்வமான ஆசிகளை வழங்குகிறேன். கேசவா, நீ குருகுலத்தின் உண்மையான நண்பன். உனது உதவியின்றி பாண்டவர்களாகிய நாங்கள் இந்த யுத்தத்தை வென்றிருக்கவே முடியாது.
உனது அருட்பார்வை எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கட்டும். நடக்கட்டும். நீ குருகுலத்தை அழித்து விட்டாய். இந்த சர்வநாசத்திற்கு காரணமானவன் துரியோதனன் அல்ல, நீதான், நீயேதான். நீ சுயநலக்காரன், நீ பேராசைக்காரன். உனக்கு அரசனாகும் யோகியதையே இல்லை. உனக்கு அரசனாக எந்த அதிகாரமும் கிடையாது. வெறுக்கிறோம் உன்னை யுதிஷ்டா, வெறுக்கிறோம். நீ பிணங்களின் அரசன். இல்லை, இல்லை, இல்லை. நீ சுயநலக்காரன். தேவையில்லை. எனக்கு இந்த ராஜ்யம் தேவையில்லை. எனக்கு இந்த ராஜ்யம் தேவையில்லை. இல்லை. தேவையில்லை. கேசவா, கேசவா, தர்மண்ணா, இந்த இரவு நேரத்தில் நீங்கள் இங்கே எல்லாம் நலம்தானே? நீ முற்றும் அறிந்தவன் கேசவா. அனைவரது மனதில் உள்ளதையும் அறிவாய். இருந்தும் நீ என்னை கேட்கிறாயே. நான் இந்த அரச மாளிகைக்குள் வந்ததிலிருந்து எனது இரவுகளின் உறக்கம் போய்விட்டது. ஒரு நொடி கூட அமைதி இல்லை. எனது சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. இதைவிட வனவாசமே நன்றாக இருந்தது. அங்கு குறைந்தது நான் நிம்மதியாக தூங்க முடிந்தது கேசவா. போகட்டும். இந்த அமைதியற்ற மனநிலைக்கு என்ன காரணம்? எனது மனதில் தாங்க முடியாத வேதனை எழுகிறது. எனது மனதில் யாரோ மீண்டும் மீண்டும் சம்மட்டியால் அடித்து நொறுக்குவது போல் உள்ளது. கண்ணை மூடினால் எனக்கு குருட்சேத்திரத்தில் வீழ்ந்து கிடக்கும் பிணங்களை காட்சி தருகிறது. அங்குள்ள வெட்டப்பட்ட முண்டம் மற்றும் துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்புகளே தெரிகின்றன. பிறகு திடீரென அந்த முண்டம் காற்றடிக்கும் போது அசைந்து அலறுவது போல் உள்ளது கேசவா. கண்ணை திறந்தாலும் எனக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. குருகுலத்தின் பெண்களது கூக்குரலை கேட்டு என் மூளையை சிதறிவிடும் போல் உள்ளது கேசவா. நான் துடித்து எழுகிறேன்.
சில சமயம் தோன்றுகிறது ஹஸ்தினாபுரத்தின் அரச மாளிகையின் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு தூணும் அழுவது போல தோன்றுகிறது. என்னை தூற்றுகின்றன குருட்சேத்திரத்தின் படுபயங்கர நாசத்தை விளைவித்த பாவி நான் தான் என்று கேசவா, நானே என்று. மதுசூதனா, குருகுலத்தின் துர்பாகியசாலியான பெண்கள் என்னை தங்களது விரக்தியடைந்த கண்களால் பார்க்கும் பொழுது எனது மூச்சை நின்றுவிடும் போலிருக்கிறது. நான் தான் பாவி என்றே எனக்கு தோன்றுகிறது. பாவி நான் கேசவா. குருட்சேத்திரத்தின் வீரர்களது ரத்தத்தால் தோய்ந்த இந்த அரச சிம்மாசனத்தில் நான் உட்கார மாட்டேன். எனக்கு அரச பதவி வேண்டாம் மாதவா. எனக்கு அரச பதவி தேவையில்லை. தேவையில்லை மாதவா, தேவையில்லை. பிரபு, நான் அமைதியின்றி கவலையால் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தும் நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறீர்களா? இப்போது ஏன் புல்லாங்குழல் வாசிக்கிறீர்கள் பிரபு? ஏன் நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறீர்கள்? தர்மண்ணா, நான் இந்த புல்லாங்குழலை எனக்காக அல்ல, பிதாமகர் பீஷ்மருக்காக வாசித்தேன். பிதாமகருக்காகவா? ஆம் பெரியண்ணா. நீங்கள் எவ்வளவு தவிப்புடன் இருக்கின்றீர்களோ அதைவிட பல மடங்கு அதிக துன்பம், வேதனை, கஷ்டத்தை அம்பு படுக்கையில் உள்ள பிதாமகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை அவர் மௌனமாக தாங்கிக் கொண்டிருக்கின்றார். நான் அவர் இனிய இசை கேட்டு அமைதி பெறுவதற்கே இந்த புல்லாங்குழலை ஊதினேன். அத்தனை துன்பத்திலா அவ்வளவு வேதனையோடு அவர் இருக்கிறார்? ஆம் பெரியண்ணா, பிதாமகர் தனது மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிறார். பெரியண்ணா, உத்தராயண காலம் வருவதற்காக தனது மரணத்தை அவர் நிறுத்தியுள்ளார். அந்த சமயம் ஆரம்பிப்பதற்காக காத்திருக்கிறார். காத்திருக்கும் அந்த கடினமான சமயத்தை சுலபமாக்குவதற்கே எனது இந்த குழலோசை அவருக்கு உதவுகிறது. கேசவா, ராஜ்யாபிஷேகத்திற்கு பிறகு நான் எனது பிதாமகரிடம் ஆசீர்வாதம் கூட வாங்கவில்லை. எனது பிதாமகரையே மறக்கும் அளவிற்கு நான் எவ்வளவு சுயநலக்காரனாகிவிட்டேன். உங்களால் அவரை எப்படி மறக்க முடியும் பெரியண்ணா? அவரது நினைவுகளின் வாசம் அஸ்தினாபுரத்தின் அரச சிம்மாசனத்தை நீங்கள் ஆள்வதற்கு உயிர் மூச்சாயிருக்கின்றது. அஸ்தினாபுரத்தை காப்பாற்ற அவர் எடுத்த சபதத்தின் சுமை இனி உங்கள் மீது வந்துவிட்டது. நீங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் முழு மூச்சாக ஈடுபட்டால் உங்களது மனவேதனையும் அமைதியின்மையும்
விலகிப் போய்விடும். மதுசூதனா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள், மிகச் சரியாக சொல்கிறீர்கள். நான் பிதாமகரை சந்தித்து ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்றும் சபதமாகிய அவருடைய மனச்சுமையை போக்க வேண்டும். அதனால் எனது மனச்சுமையும் குறையலாம் மாதவா, எனது மனச்சுமையும் குறையலாம். தாம் எனது மனதில் தோன்றியதை புரிந்து கொண்டீர்கள் பெரியண்ணா, மனதில் தோன்றியதை புரிந்து கொண்டீர்கள். பெரியண்ணா, கங்கை மைந்தன் பீஷ்மர் குருவுக்கு குருவானவர், மகா ஞானியவர், தர்மவானவர், நீதி தவறாதவர். அவர் தனது வாழ்க்கை அனுபவம் எனும் பொக்கிஷத்திலிருந்து அரச கடமை பற்றி உங்களுக்கு குரு உபதேசம் செய்வார். அது மாபெரும் அரச நீதி நூல்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கும். கீதையை போன்ற அரியதொரு பொக்கிஷத்தை நீதான் யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பே அர்ஜுனனுக்கு வழங்கினாய். பிதாமகரே, பிரபு, வணக்கம் பிதாமகரே. நீடூடி வாழ்க. ஹே பிரபு, எனக்கொன்று தோன்றுகிறது. தர்மத்தையும் சத்தியத்தையும் வெற்றி பெற செய்த பின்பும் பாண்டவர்களின் மூத்தவன் யுதிஷ்டிரன் கவலையாயிருப்பது தெரிகிறது. ஹே பிதாமகரே, கங்கையின் மைந்தனே, யுத்தம் முடிந்த பிறகு ஆவேசமும் கோபமும் தணிந்தவுடன் மனிதன் சத்திரியனாக அல்ல, சாதாரண மனிதனாக யோசிப்பான். அவனது மனோபாவத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. பலசாலிகள் கூட தங்களை தாங்களே யுத்தத்தின் குற்றவாளிகளாக நினைப்பார்கள். அந்த யுத்தம் தர்ம யுத்தமாக இருந்தாலும் அவர்கள் தங்களால் தான் இத்தனை அழிவும் நாசங்களும் விளைந்தன என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எண்ணற்ற வீரர்கள் இறந்தார்கள். ஹே கங்கையின் மைந்தனே, இச்சமயம் தர்மராஜர் யுதிஷ்டரும் மற்ற பாண்டவரும் அதே மனோபாவத்தில் இருக்கிறார்கள். யுத்தத்தில் இறந்தவர்களின் மனைவிகளின் துயரை கண்களால் பார்த்த பின்பு அதே நிலையில் தனது உறவினர்களும் இருக்கும் போது இத்தகைய பாதிப்பு ஏற்படுவது இயல்புதானே பிரபு? பாதிப்புகள் அனைத்தும் மனதின் எண்ணங்களே. அவை மற்ற எண்ணங்களைப் போல ஒரு சில தினங்களில் விலகிவிட வேண்டும். அவ்வாறின்றி மனம் நிரந்தரமாக பச்சாதாபத்தில் மூழ்கிவிட்டால் அந்த மனதில் பெரும் நோய் ஏற்பட்டுவிடும். மனிதனின் நடவடிக்கை சரியாக இருக்காது. அவனால் எந்த காரியமும் செய்ய இயலாது. ஒருவேளை அரசனையே அந்த நோய் ஆட்கொண்டு விட்டால் மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அந்த நோயை உடனடியாக குணமாக்குவதற்கே பாண்டவர்கள் அனைவரையும் உங்கள் முன் அழைத்து வந்துள்ளேன். ஏனெனில் ஞானோபதேசமே இந்த நோய்க்கு சரியான மருந்தென்று நான் நன்கு அறிவேன். பிரபு, என்னை ஏன் சங்கடப்படுத்துகிறீர்கள்? நானோ பலமிழந்த அஞ்ஞானி ஆவேன். தவிர யுத்தத்திற்கு முன்பே இந்த மனநோய் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்டது. அதற்காக நீங்கள் கீதா உபதேசம் எனும் ஞானத்தின் கங்கையை அருளி அர்ஜுனனது மன இருளை போக்கியது.
அனைவரும் அறிந்த விஷயமாகும் பிரபு. பிறகு உங்கள் முன்னே, உங்களது ஞானத்தின் முன்னே நான் எங்கே? எனது ஞானம் எங்கே? பிதாமகரே, அர்ஜுனனின் விஷயம் வேறு. அவன் எனது நண்பன். அதனால் நண்பனாக நான் அவனுக்கு போதிக்கலாம். ஆனால் தர்மராஜா யுதிஷ்டர் எனக்கு மூத்தவர், எனக்கு பெரிய அண்ணா அவர். நான் அவருக்கு உபதேசித்தால் அது சிறியவனின் பேச்சு என்பது போல் ஆகிவிடாதா? தவிர நீங்கள் உங்கள் அனுபவ ஞானம் எனும் பொக்கிஷத்திலிருந்து பாண்டவர்களுக்கு எதுவும் தராவிட்டால் இவ்வுலகிற்கு உங்களது ஞானம் எப்போதும் கிட்டாது போய்விடும். அதனால் சாந்தனு மைந்தனே, தர்மராஜா யுதிஷ்டருக்கு ஞானத்தின் கங்கையை வழங்குங்கள். அது உங்களுக்கு பிறகும் பல கோடி வருடங்களுக்கு மக்களின் நலனுக்காக பயன்பட்டு மக்களின் அறியாமையை போக்க உதவியாக இருக்காதா? ஏ லோகநாயகனே, ஏ வாசுதேவா, ஹே பிரபு, நீங்கள் உங்களது பக்தனிடம் கோரிக்கை வைத்து அவனை சங்கடப்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னிடம் கனிவாக கூறுவதையே நான் உங்கள் கட்டளையாக ஏற்று அதை நிறைவேற்ற முழு முயற்சி செய்கிறேன். ஆனால் எனது உடல் என்னுடன் ஒத்துழைக்காதென்று எனக்கு பயமாக உள்ளது. எனது சக்தி ஒவ்வொரு நொடியும் குறைந்து கொண்டே போகிறது. அர்ஜுனனது இந்த பானங்களின் முனை இப்போது எனக்கு பயங்கர வேதனை தருகிறது பிரபு. எனது உடல் எங்கும் எரிச்சலாக உள்ளது. எனக்கு அம்பு படுக்கையில் அல்ல, எரியும் சிதை மீது படுத்திருப்பது போல் தோன்றுகிறது. எந்த நொடியிலும் நான் மூர்ச்சியாகி விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது. ஹே கங்கையின் மைந்தனே, பெரியவரே, நான் உங்கள் வேதனையை விலக்குகிறேன். பிதாமகரே, தாம் தர்மராஜர் யுதிஷ்டருக்கும் மற்ற பாண்டவருக்கும் ஞான அமிர்தத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்காது. அதுவரை உங்களுக்கு சக்தி குறையவே குறையாது. அதுவரை நீங்கள் மூர்ச்சையாக மாட்டீர்கள். பக்தவச்சலா, ஹே விஸ்வநாதா, உன்னுடைய லீலை அபாரமானது. உன்னுடைய இந்த கிருபையால் தான் இந்த படைப்பு வளம் பெறுகிறது.
எனது வேதனை அனைத்தும் போய்விட்டது. இனி நான் பாண்டவர்களுக்கு நிரந்தரமாக எனது ஞானத்தை வழங்குவேன். ஹே பிதாமகரே, இந்த உலகமும் ஜீவராசிகளும் இருக்கும் வரை இப்போது தாம் பெரியண்ணாவுக்கு போதிக்கப் போகும் ஞானோபதேசங்கள் சமூகத்தால் வேத வாக்காக கருதப்படும். இனி நீங்கள் பாண்டவர்களின் குருவாகி பெரியண்ணாவின் அறியாமையை போக்குங்கள். உட்கார் யுதிஷ்டிரா. சரி பிதாமகரே. மகனே, நான் உனது மனதை புண்ணாக்கி இருக்கும் அந்த சந்தேகம் மற்றும் சஞ்சலத்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி போக்குவதற்கு நிச்சயம் முயற்சி செய்கிறேன். தர்மராஜா, மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். நீ உனது லட்சக்கணக்கான குடிமக்களின் மனதையும் அறிவையும் ஆள வேண்டும். அதனால் உனது மனதையும் செயலையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். மகனே, உன்னுடைய உள்மனதிலே ஒளிந்திருக்கும் சந்தேகம் மற்றும் சஞ்சலங்கள் எதுவாயினும் சொல். நான் உன்னுடைய மனதிலிருந்து அந்த வேதனைகளை போக்குவதற்காக முயற்சி செய்கிறேன். பிதாமகரே, யுத்தத்தின் அவலமான பரிமாணம் என் மனதை அபகரித்துள்ளது. ஏதோ பாம்பு வயிற்றினுள் விழுங்கிவிட்டது போல. அனைவரும் புரிய வைக்க முயன்றும் என் மனதில் உள்ள வேதனை மற்றும் குற்ற உணர்ச்சி நீங்கவில்லை பிதாமகரே, நீங்கவில்லை. மகனே, தனது அதிகாரத்தை பெறவோ எந்த ஒரு நல்ல நோக்கத்துடனோ அல்லது உச்சிதமான சபதத்தை நிறைவேற்றவோ அதர்மத்தை அழிப்பது அவசியமானால் அது பாவம் அல்ல. பிதாமகரே, இந்த விஷயத்தை ஒரு நல்ல உதாரணம் காட்டி விளக்குங்கள். மகனே, இது சம்பந்தமான மிக சிறந்த உதாரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடையதுதான். அவரே உன் முன்னிற்கிறார். உனக்கு நினைவிருக்கலாம், ராஜசூய யாகத்தின் போது ஸ்ரீகிருஷ்ணனை சக்கரவர்த்தியாக தேர்ந்தெடுத்தோம். அப்போது அவரது உறவினரான சிசுபாலன் அதை எதிர்த்தான். அது மட்டுமல்ல, அனைவரும் முன் தரக்குறைவான வார்த்தைகளை தூற்றத் தொடங்கினான். பிரபு ஸ்ரீ கிருஷ்ணன் அவனது 100 பாவங்களை மன்னித்தார். ஆனால் சிசுபாலன் 100 முறை தூற்றிய பிறகு அவனது பாவ கணக்கு நிறைந்து விட்டது. அப்போது அவர் சிசுபாலனை தனது உறவினன் என்று கூட பார்க்கவில்லை. அவர் அவனுக்கு தண்டனை அளிக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி அவனை அன்று வதம் செய்தார். எனது பொறுமையை சோதித்து விட்டாய் சிசுபாலா. மகனே யுதிஷ்டிரா, ஒரு பாவியை 100 முறை மன்னித்த பிறகு அவன் திருந்தாவிட்டால், அவன் தர்மத்தின் பாதைக்கு வராவிட்டால், அத்தகைய குற்றவாளி மற்றும் பாவியை தண்டிப்பதை தவிர வேறு வழியேதும் இருப்பதில்லை. அதனால் மகனே, நீ தண்டனையை பாவமாக நினைப்பதை விடு.
முக்கியமாக நீ அரசனாவதால் அரசன் நீதி வழங்கும் பொறுப்பை செயல்படுத்தும் போது தண்டனை வழங்கத்தான் வேண்டும். அதனால்தான் அரசனை தண்டநாயகன் என்று கூறுவார்கள். மகனே, தண்டனை வழங்குவது அரசனின் தர்மம். அப்படி அரசன் உறுதியின்றி தனது தர்மத்தை கடைபிடிக்காவிட்டால் பிறகு அரச தண்டனையின் பயமே இருக்காது. அதன் பிறகு ராஜ்யத்தில் கட்டுப்பாடு இருக்காது. அரசு பணியாட்களே தங்களை தாங்களே அரசனாக நினைப்பார்கள். ராஜ்யத்தில் அநியாயம் மற்றும் அராஜகம் பரவும். யோசித்துப் பார், மக்களுக்கு எந்த நிலை ஏற்படும்? அரசின் சிறிய பணியாளர் கூட தங்கள் பணிகளை செய்வதற்கு லஞ்சம் கேட்டு மக்களை துன்புறுத்துவார்கள். திருடர்களும் கொள்ளையர்களும் அரசாங்க ஆட்களின் தயவோடு கொள்ளையடித்து அட்டகாசம் செய்வார்கள். அதை தட்டி கேட்க எவரும் இருக்க மாட்டார்கள். திருட 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 ஐயோ திருட திருடுகிறாயா? நட நட. காவலாளிகள் திருடுகிறாயா? திருடனை பிடித்து கொள்ளையடித்த பொருட்களை பாதியாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அனாதையான வயதானவர்களுக்கு நாதி இல்லை என்பதால் திருடர்கள் அவர்களை அவர்களது சொந்த வீட்டை விட்டே வெளியேற்றி விடுவார்கள். எல்லாம் எங்களுக்கு இல்லை, எல்லாவித பாவங்களும் பயமின்றி நடக்கத் தொடங்கும். பெண்களின் மானத்திற்கு கூட பாதுகாப்பு இருக்காது. அவர்கள் சபையில் மானபங்கப்படுத்தப்படுவார்கள். இல்லை இல்லை, அப்படி நடக்காது. நான் இத்தகைய அதர்மங்கள் நடக்க விடமாட்டேன் பிதாமகரே, நடக்க விடமாட்டேன். ஆனால் நீ இந்த தர்ம யுத்தத்தின் பரிமாணத்தை அதர்மம் என்று எண்ணி விரக்தி அடைந்தால் இவ்வாறுதான் அனைத்தும் நடக்கும். எங்கும் அதர்ம ஆட்சி நடக்கும். உன் கண் முன்னே இந்த பாவங்கள் நடக்கும். ஏனென்றால் அரசனை கண்டால் யாருக்கும் பயம் இருக்காது. இல்லை இல்லை பிதாமகரே, இல்லை. இனி நான் அவ்வாறு நடக்க விடமாட்டேன், அவ்வாறு நடக்க விடமாட்டேன். நீங்கள் என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனி நான் தர்மத்தின் ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். ஆம் பிதாமகரே, இனி நான் தர்மத்தின் ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். மகனே, எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நீ விரைவிலேயே இதை புரிந்து கொண்டதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நீ மிக மிக நல்ல அரசனாக இந்த நாட்டை ஆட்சி புரிவாய் என்று. ஏனெனில் தர்மத்திற்கு அனைத்தையும் திறக்க தயாராக இருப்பவரே சிறந்த அரசனாக முடியும். தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் சிந்திக்க மாட்டார். அவரது வாழ்வு சாவு அனைத்தும் மற்றவர்களுக்காகவே இருக்கும். இத்தகைய நற்குணத்தை
நான் உன்னிடம் காண்கின்றேன். பிதாமகரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஒரு சிறந்த அரசர் எந்த மாதிரி குணமுடையவராக இருக்க வேண்டும்? அதை எப்படி அறிந்து கொள்வது? மகனே, சிறந்த அரசரை பற்றி மக்கள் முகத்தைக் கண்டால் தெரிந்துவிடும். சந்தோஷமான மக்கள் சிறந்த அரசனின் சாட்சியாக இருப்பார்கள். மக்களின் சந்தோஷமே சிறந்த அரசனை அறிவதின் பரீட்சையாகும். தர்மம் சந்தோஷத்தின் மூலமாகும். எங்கு தர்மம் இல்லையோ அங்கு சந்தோஷமும் இல்லை. மகனே, ஒரு உதாரண அரசன் துவாரகாபுரி கிருஷ்ணன் கூறிய அரசாளும் போதனைகளை பின்பற்றி அதனை நிலைநாட்டுபவனே சிறந்த அரசன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இந்த போதனைகளின் துணையோடு ஸ்ரீ ராஜநீதியின் பாதையில் முன்னேறினால் உனக்கும் உனது மக்களுக்கும் சந்தோஷம், அமைதி, ஆற்றல், வெற்றி அனைத்தும் கிடைக்கும். மகனே, ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு ஆதர்ஷ மனிதர், ஒரு ஆதர்ச அரசனாவார். உனக்கு நினைவில்லையா? அரசராக இருந்தும் தனது ஏழை நண்பர் சுதாமரை வரவேற்பதற்காக தன் மாளிகையில் இருந்து நண்பனை காண வெறும் காலோடு வெளியேறியது நினைவில்லையா? தேரில் அமர்ந்து வருகின்ற கண்ணன் யாரும் இல்லாமல் தனியே வந்தார். ஞானியரெல்லாம் தேடும் திருவடி பூமியில் புழுதியில் பதிந்திட வந்தார். திருமகள் சேவை செய்திடும் பாதம் தேடி அலைந்தது வீதிகள் எல்லாம். நண்பனின் கால்களில் காலணி இல்லை, நாயகன் காலிலும் காலணி இல்லை. கண்ணனை காண நண்பனுக்காசை, நண்பனை காணவே கண்ணனுக்காசை. ஆசைகள் மோத பாசங்கள் மோத சங்கமமாகுது சாகர நதியில். நண்பனை காண கண்ணன் வருகின்றார், கண்ணனை காணாத நண்பன் செல்கின்றார். ஆசையும் பாசமும் கண்களில் தோய ஆர்வத்துடன் கண்ணன் ஓடோடி வந்தார். வேறெந்த நினைவும் இல்லாமலே வந்தார். சுதாமா, சுதாமா, எங்கிருக்கிறாய் சுதாமா? எங்கே சென்று விட்டாய்? ஏன் சென்று விட்டாய்? அட, சுதாமா எங்குதான் சென்றான்? அவர் போய்விட்டார் துவாரகாதீசரே. எங்கே? இப்படித்தான் போனார், இப்படித்தான். சுதாமா, சுதாமா, சுதாமா. வாருங்கள், வாருங்கள். அது திரும்பி வந்து சுதாமா, 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 சுதாமா.
கிருஷ்ணா சுதாமா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா